திருமணத்துக்கு அப்புறம் டவுன்ஃபால் போனவங்க யாரும் இருக்காங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு பெண், நான் சொல்கிறது இப்போ நான் ஆணை சொன்னோன்னா அது மாதிரி ஒரு பெண் ஜாதகரை சொல்கிறேன். அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து கேட்குறாங்க, சார் பொண்ணுக்கு இம்மீடியட்டாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதுக்கு மேலே எங்களால் முடியாது, அவள் வயது வந்து 30 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்களே அப்படின்றேன். ஆமாம் சார், வேணாங்கிறா சார், இஸ் மோஸ்ட் எலிஜிபிள் சார், அவளுக்கு என்ன சார் குறை, அவள் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறா, 33 வயதுக்கு பிறகு தான் இந்த பொண்ணுக்கு நல்ல திசை வருது, அப்போ தான் கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும், இப்போ பண்ணினீங்கன்னா இந்த திருமணம் செல்லுபடி ஆகாது, மீண்டும் ஒரு திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். 33 வயதெல்லாம் நீங்கள் பெரிய வயதாக யோசிக்க வேணாம், இந்த ஜாதகத்துக்கு 33 வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்கணும், அப்படி பிறக்கும் போது தான் சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா சிக்கிக்குவாங்கன்னு சொல்கிறேன். சரின்னு கேட்டு போயிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் பத்திரிக்கையோடு வராங்க. நான் அப்பவும் கேட்குறேன், இந்த திருமணத்துக்கு உங்கள் பாப்பா ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு. அவன் ஒத்துக்கு தான் இல்லை, அதுக்காக விட்டுற முடியுமா சார்? ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள திருப்பி அதே பேரண்ட்ஸ் வராங்க, என் பொண்ணு வந்து அங்கே வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டா சார். அப்படின்றப்போ பையன் ஜாதகத்தை காட்டுறாங்க, பையன் குடும்பமும் நல்ல குடும்பம், பையனும் நல்ல பையன்தான், இந்த பொண்ணால் அங்கே வாழ முடியலன்னு வந்துட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், 33 வயசுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன், வாழ்க்கை அமையும்னு சொன்னேன்.